அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அதிசயமான நாமத்தில் ஆசீர்வாதத்துக்கும் ரட்சிப்புக்கும் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாவற்றுக்கும் எப்பொழுதும் கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு தேவன் செய்த அற்புதமான காரியங்களை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் எப்போதும் சொல்லுங்கள். அவர்கள் வாழ்வில் தேவனுடைய ஒரு புதிய அடையாளங்களை அவர்கள் காண்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். 147ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை பாருங்கள். நம்மை உண்டாக்கி நம்மை ரட்சித்து நம்மை அழைத்திருக்கிற தேவன் அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுதினமும் அவர் செய்யக்கூடிய மகா உன்னதமான காரியத்தை இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. 147ஆம் சங்கீதம் 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பாவமுள்ள உலகில் நாம் இருக்கிறோம். துரோகமுள்ள நண்பர்கள் கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறோம். முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசக்கூடிய உறவினர்கள் மத்தியிலே நாம் இருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் எரிச்சல் படும், ஆத்திரப்படும், இப்படிப்பட்ட கேடான ஜனங்கள் மத்தியிலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் கூட பொல்லாப்பும் பொச்சரிப்பும் சதியும் மோச நாசங்கள் உள்ள ஜனங்களைத்தான் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்திலும் கூட பொறாமை உள்ளவர்களும் எரிச்சல் உள்ளவர்களும் மற்றவர்களை கீழே தள்ளி மேலே உயர்கிறவர்களைத்தான் நீங்கள் அதிகமாய் காண்பீர்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஒவ்வொருடைய உள்ளமும் உடைந்து போகும், இதயங்களில் காயங்களை உண்டாகும். அன்பானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடும்போது அவர் காயங்களை கட்டுகிற தேவன், இதய நொறுங்குண்டவர்களை குணமாக்குற தேவன். அவருடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும், அவருடைய பிரசன்னம் உங்களை உயிர்த்தல வைக்கும், அவருடைய கரம் உங்களை அற்புதமாய் நடத்தும். ஆகத்தான் இந்த வசனம் சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். இந்த உலகில் எந்த தேசத்தாராக இருந்தாலும் எல்லாரும் மனுஷர்கள் தான். அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவமானப்படும் போது, தள்ளப்படும் போது, ஏமாற்றப்படும் போது, மற்றவர்களால் குற்றச்சாட்டப்படும் போது, நேசித்தவர்களே சத்துருக்களாய் மாறுவதை காணும்போது இதயம் நொறுங்கி போவார்கள். இந்த செய்தி கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும். கலங்க வேண்டாம். ஆண்டவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குற தேவன். உங்களுடைய இதயத்தில் ஏற்பட்ட காயங்களை அவர் கட்டுகிற தேவன், ஆற்றுகிற தேவன், புது பலன் தருகிற தேவன், உங்களுக்கு புது உற்சாகத்தை தருகிற தேவன். அந்த தகப்பனை, அந்த தேவனை பற்றி கொள்ளுங்கள். இந்த நாளெல்லாம் அவருடைய புது கிருபை, அவருடைய புது பிரசன்னம் உங்களை நிரப்பிக்கொள்ளும். ஜெபிப்போமா? அன்புள்ள நேசப்பிதாவே, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறவராய் எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையில் இதயம் நொறுங்கி போயிருந்தாலும் இயேசுசாமி அவர்களுடைய இதயங்களை நீர் கட்டுகிற தேவன், இதய நோய்களை நீர் அகற்றி விடுகிற தேவன், புது இதயத்தை நீர் கொடுத்து மகிமைப்படுகிற தேவன். மனித வாழ்வில, குடும்ப வாழ்வில, வெளி உலக வாழ்வில, ஆண்டவரை பணியாற்றும் இடங்களில் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசுவினுடைய வார்த்தை குணமாக்கி விடுகிறது. காயங்களை கட்டி புது பலத்தோடு கூட நீர் உமக்கென்று சாட்சியுள்ள ஜனங்களாய் எழுப்புகிற தேவன். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.